ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் என்னோடய வெயிட்டு நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெயிட்டு பார்த்திங்கன்னா 76.700 இருக்கேன். நேற்று வந்து 900 இருந்தேன். கொஞ்சம் சீட் பண்ணனால வெயிட் அதிகமாச்சு இல்லையா, அப்புறம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காலையில் வந்து இன்றைக்கி சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பருப்பை போட்டுட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு வேக வைக்கிறேன். நான் சாம்பார் வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. எல்லா காய்கறிகளும் போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய சாம்பார் ரெசிபி இருக்கும். ஆல்ரெடி நிறைய முறை நான் ஷேர் பண்ணிட்டேன். நேற்றுலாம் பயங்கர எனக்கு மைக்ரைன் இருக்கனால பயங்கர தலைவலி. அப்போ நைட்டு வந்து காய்கறி கட் பண்ணி வைக்கல. காலையில் அவசரமாக எழும்பி காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். 50 ரூபாய்க்கு அவ்வளோ காய்கறியும் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பருப்பு வந்து ஒரு 3 விசில் வேக விட்டு எடுத்தேன். இது ரேஷன் பருப்பு. நான் நார்மல் பருப்பை விட இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறனால ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்திருந்தேன். எனக்கு வந்து பருப்பு கொஞ்சம் குழைவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப குழையக்கூடாது. ஓரளவு நல்லா வந்து மசிஞ்சிருக்கணும் பருப்பு. இப்போ வந்து காய்கறி கட் பண்ணி போடுறப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, பருப்பு வேக வைக்கிறப்போ சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு தான் வேக வைப்பேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா, சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே காய்கறி போடுறப்போ கூட போட்டுடுவேன். ஏன்னா காய்கறியும் அதுவும் ஒரே அளவுக்கு தானே வேகும். காய்கறி பார்த்திங்கன்னா புடலங்காய், கோவக்காய், அவரைக்காய், அப்புறம் வந்து பாகற்காயை தவிர்த்து இந்த கசப்புள்ள காயை தவிர்த்து வேறு கிட்டத்தட்ட எல்லா காய்கறியும் இருக்கும். கத்திரிக்காய், வாழைக்காயும் போட மாட்டேன் நான். கத்திரிக்காய், அப்புறம் வந்து வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி எல்லா காய்கறியும் இருக்கும். சொரக்காய், இப்படி எல்லா காய்கறிகளும் இருக்கும். ஒரு ஃபைபர் ரிச் அப்படின்னு சொல்லலாம். எல்லா காய்கறியும் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். உருளைக்கிழங்கும் போடுவேன். நான் உருளைக்கிழங்கு இல்லைன்னா இது சேமங்கிழங்கு இருக்கு இல்லையா, சேமங்கிழங்கு போடுவேன். இந்த 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக போட்டுருவேன். சாம்பாரில் ஏதாவது ஒரு கிழங்கு போட்டால் தான் அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் போடுவேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வைக்கிற மெத்தட் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படி எல்லா காய்கறியும் போட்டுட்டு இது வந்து அவசர சாம்பார் அப்படின்னு சொல்லலாம். பருப்பு தனியாக வேக வச்சு, காய்கறி தனியாக வேக வச்சு, மசாலாலாம் லாஸ்ட்டாக சேர்த்து அப்படியும் சாம்பார் பண்ணலாம். அதுக்கு நமக்கு டைம் இருக்கணும். இப்போ காலையில் வந்து அவசரமாக குழந்தைங்கள ஸ்கூல் கூட்டுறப்போ ஒவ்வொன்றத்தையும் தனியாக வேக வைக்கிறது ஒரு அடுப்பு தான் இருக்குது. இந்த அடுப்பில் வந்து ஒவ்வொன்றையும் தனியாக நம்ம வேக வைக்க முடியாதுல்ல, அந்த டைம் நமக்கு கிடைக்காது. அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாம் சேர்த்து இப்படி பண்ணுவேன். லீவு நாள் என்ன பண்ணுவேன்னா, பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு காய்கறியை தனியாக வேக வச்சு மசாலா சேர்த்து கலந்து எடுத்துப்பேன். இந்த மாதிரி ஸ்கூல் டேஸில் என்ன பண்ணுவேன்னா, அவசரமாக பண்ணுவேன். எனக்கு காலையிலேருந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விடணும். அப்புறம் வந்து இன்றைக்கி இங்கே பவர் கட்டு, எனக்கு பேங்குக்கு வேறு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கனால காலையில் எல்லா வேலையும் எனக்கு முடிச்சு வச்சுட்டு தான் போகணும். ஏன்னா வீட்டில் வந்து பண்ணுறதுக்கு வந்து கரண்ட் இருக்காது. அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போகணும். அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி அவசரமாக ஒரு சாம்பார் ரெசிபி பண்ணியிருந்தேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் போட்டாச்சா, காய்கறியை போட்டுட்டு இந்த பருப்பை வந்து மிக்ஸ் பண்ணி மேலாப்பில் கொடுத்துக்கணும். அது ஏன்னா நம்ம ஸ்டீல் குக்கரில் பண்ணுறோம் இல்லையா, பருப்பு அடியிலே இருந்துச்சுன்னா அடுத்து விசில் விடுறப்போ கருகிடும், ஒரு மாதிரி கருகிடும். அதனால் பருப்பை வந்து மேலே எடுத்து விட்றேன். அதே மாதிரி காய்கறி எல்லாம் சேர்த்து மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் ஒரு 3 விசில் வேக விட்டு எடுப்பேன். எனக்கு காய் வந்து கொஞ்சம் மசிஞ்சு வந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். சிலர் வந்து 1 விசில் இல்லைன்னா 2 விசில் தான் விடுவாங்க. அவங்களுக்கு காய் வந்து முழுசாக இருக்கிறது பிடிக்கும். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா. என்னோடய டேஸ்ட்டுன்னா என்னோடய வீட்டில் எல்லாருக்குமே அதே மாதிரி தான். காய்கறி வந்து கொஞ்சம் மசிஞ்சு இருந்துச்சுன்னா பிடிக்கும். இந்த குழந்தைங்க வந்து மசிஞ்சு இருந்துச்சுன்னா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அந்த காய்கறி அப்படியே தூக்கி தூர போடுவாங்க. காய்கறி இல்லாமல் சாப்பிட்டு என்ன பலன். அதனால் நான் வந்து மசிய வேக வச்சு எடுப்பேன். இப்போ இது கூட புளி தண்ணி, மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து சாம்பார் பவுடர், காய பவுடர், உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளவும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை வந்து இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நான் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். மற்ற மசாலா எல்லாம் போட்டுட்டு புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இது வந்து சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து நம்ம வந்து டிஃபன் இருக்கு இல்லையா, அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். என்னோடய வீட்டில் சாம்பார் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கும் சோறுக்கும் சேர்த்தாப்பில் பண்ணுவேன். அது உடனே தீரவும் செஞ்சிடும். சாம்பார் வந்து இங்கே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால. ஆனால் என்னோடய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சாம்பார் பிடிக்காது. எனக்கும் என்னோடய குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கெல்லாம் சாம்பார் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருவேன். அவங்களுக்கு வந்து நேற்று வச்ச வெறுங்கறி இருந்துச்சு, அதை காலையில் சூடு பண்ணிவிட்டு மீனும் பொரிச்சு வச்சுருந்தேன். குழந்தைங்களுக்கு வந்து சாம்பாரும் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணதும். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி போச்சு டே.
அப்புறம் தோசை சுட்டிருந்தேன். அப்புறம் நேற்று நைட்டு வந்து ஹஸ்பண்ட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த சப்பாத்தி இருந்துச்சு. அதையும் வச்சு என்னோட நாள் ஃபுல்லாக வந்து நான் ஓட்டிட்டேன். ஏன்னா அவசரமாக அங்கே இங்கே வெளியே போகிறதுனால வேறு எதுவும் பண்ண முடியலை. அப்புறம் நேற்று வந்து ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டு இன்னைக்கு காலையிலேருந்து பயங்கர வீசிங். இன்னைக்கு காலையிலேருந்து டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க வெள்ளரிக்காய், லெமன், அப்புறம் வந்து புளிப்பாக இருக்கிறது எதுவும், தயிர் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம டயட்டில் இருக்கிறப்போ அதுவும் சாப்பிடல அப்படின்னா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். இங்கே வந்து பெருசாக காய்கறிகள், டயட்டுக்கான உணவுகள் எல்லாம் நமக்கு பெருசாக கிடைக்காது. கிடைக்கிற உணவை வச்சு தான் டயட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போ குக்கரை மூடி 3 விசில் வரட்டும், அதை விட்டுட்டு வந்து டீ குடிக்கிறேன். ஒரு கப்பு தண்ணி எடுத்திருந்தேன் காலையில். சரியா வெறும் வயிற்றில் தண்ணி, அது வழக்கமாக எடுக்கிறது தான். தண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து டீ குடிக்கிறேன். இதுக்கிடையில் 3 விசில் வந்துடுச்சு. குக்கரோட ஏரெல்லாம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா இப்போ வந்து தாளித்து கொட்டுறேன். நான் சொன்னேன் இல்லையா, பாத்திரங்களெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. நான் மாற்றுறப்போ ஒரு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் ஒன்று வாங்கணும், அப்புறம் வந்து இட்லி பாத்திரம் ஒன்று வாங்கணும். இப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஆனால் பழைய பாத்திரம் எல்லாம் கொடுத்துட்டு தான் வாங்கணும். என்னென்ன வாங்க முடியும்னு எனக்கு தெரில. அது வாங்குறப்போ உங்களுக்கு நான் முடிஞ்ச வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ தாளித்து கொட்டிட்டேன், அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். அம்மாவுக்கெல்லாம் தோசை சுடலாம் அப்படின்ட்டு. எனக்கு காலை உனக்கு பார்த்திங்கன்னா 2 முட்டையும் வேக வச்சு எடுத்துகிட்டு, இந்த தேங்காய் வந்து நல்ல விளையாமல் ஒரு பதத்தில் கருக்கு மாதிரி கிடைக்கும்ல, இளநி மாதிரி, அந்த மாதிரி தேங்காய் இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் தேங்காயும் எடுத்திருந்தேன். எனக்கு இது சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு காலை உணவு அடிக்கடி என்னோடய டயட்டில் இருக்கும். ஏன்னா வீட்டிலேயே தேங்காய் இருக்கனால விளையாத தேங்காய் எப்பாவது மாட்டும், அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி சாப்பிட்டுடுவேன். முட்டை மேலே வேணால் பெப்பர், உப்பு போடலாம். ஆனால் முட்டையில் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், லைட்டாக உப்பு இருக்கும். ரொம்ப உப்பு நீங்கள் வெளியே இருந்து போட்டு சாப்பிட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கு மேலே உப்பு எடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே தான் நம்ம உப்பு எடுக்கணும். அப்போ நீங்கள் நிறைய எடுக்கிறப்போ அது உங்களுக்கு வேறு நிறைய சைடு எஃபெக்ட் எல்லாம் வரும். நான் உப்பு ரொம்ப கம்மியாக எடுக்கிற ஒரு ஆள். முன்னாடியிலேருந்தே உப்பு, இனிப்பு இந்த 2 ரொம்ப கம்மியாக எடுக்கிற ஒரு ஆள். அதனால் எனக்கு டயட் வந்து ரொம்ப ஸ்டார்டிங் பீரியடில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் டயட் வந்ததுக்கப்புறமா இனிப்புக்கு அடிக்ட் ஆகிட்டேங்க. எப்படின்னு தெரியல. அது வரைக்கும் இனிப்பே தொடாத ஒரு ஆள் நான். இப்போ இனிப்பு கிடச்சா சாப்பிடுவேன். இன்னைக்கு கூட பாப்பாவுக்காக பிறந்தநாளுக்கு ஸ்வீட் இருந்துச்சா, காலையில் ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு, அவளுக்கு நாளைக்கு பிறந்தநாள். இனி அதோட பலன் வந்து நாளைக்கு தான் தெரியும். பெருசாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விட வெயிட் வந்து ஒரு 76 வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு குறைக்கணும் அந்த மாதிரி யோசிக்கலை. அதனால் இந்த மாதிரி போகுது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு அவசரமாக வெயிட் லாஸ் பண்ணணுன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலை உணவு முடிச்சதுக்கப்புறமா பேங்குக்கு கிளம்பிட்டேன். அப்பா வந்து கொண்டு விட்றதா சொல்லியிருந்தாங்க. நானும் அப்பா மட்டும் போயிருந்தோம். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகலை. அவங்களுக்கு 2 பேருக்கும் உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு இன்றைக்கி. அதனால் 2 பேரும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல. நான் இவங்க ஸ்கூலுக்கு போவாங்கன்னு காலையில் எழும்பி சமைச்சு வச்சா இவங்க உடம்பு முடியலைன்னு படுத்துட்டாங்க. பெரியவா வந்து 10th படிக்கிறா, சின்னவா 7th படிக்கிறா. போகிறப்போ பேங்குக்கு வந்து நான் அப்பா கூட போயிருந்தேன். வரப்போ அப்பா கிளம்பி வந்துட்டாரா, அப்போ கொஞ்சம் ஒரு மணி நேரம் போல் பேங்கில் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். ஒரு வாக்கிங்கும் ஆச்சு. நடந்து வர தூரம் தான் வீடு. வாக்கிங் போகலாம் ஆச்சு அப்படின்ட்டு நடந்து வந்துட்டுருந்தேன். எப்போவும் நினப்பேன் வெளியே வாக்கிங் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு இந்த நாயை பார்த்து ரொம்ப பயம். நானும் இது தெருநாயெல்லாம் நானும் வளர்த்துருக்கேன். வீட்டில் நாய் வளர்த்துருக்கேன். எல்லாம் வளர்த்தாலும் எனக்கு வந்து இப்போ நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்போ நாயெல்லாம் பார்த்து பயம். ஒரு நாள் வாக்கிங் போனேன்னா ஒரு நாய் வந்து என்னை பயங்கரமாக துரத்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் வந்து வாக்கிங் போகிறதே ரோட்டில் அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்ப பயம் எனக்கு. அம்மா வீட்டு பக்கத்துலலாம் வாக்கிங் போகிறதுக்கு நல்ல இடம் இருக்குது. ரோட்டில் தான் வண்டியெல்லாம் பெருசாக வராது. வாக்கிங் போகிறதா இருந்தால் சூப்பராக வாக்கிங் பண்ணலாம். ஆனால் இங்கே வச்சு தான் என்ன ஒரு நாள் நாய் துரத்திடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வாக்கிங் போக மாட்டேன். எனக்கு வாக்கிங் போகிறப்ப 2 பயம் இருக்குது. ஒன்று வந்து நாய், இன்னொன்று வந்து திருடங்க. இந்த 2 பயமும் எப்போவுமே எனக்கு இருக்கும். அது நிறைய வீடியோஸ் எல்லாம் இப்படி பார்க்குறனாலே என்னென்னு தெரியல. முன்னாடி நடந்து எவ்வளவோ தூரம் போயிருக்கோம். ஸ்கூலுக்கெல்லாம் நடந்து போவேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் நாய் இந்த மாதிரி துரத்தி இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. எங்கேயோ ஒரு முறை நாய் கடிக்கிற சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். அதுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப அதிகமாக நடக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன். தெரில ஏன் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இந்த திருடங்க, இந்த 2 இப்போ நகை விலை அதிகமாக இருக்கா, கண்டிப்பாக திருடங்களோட இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்போது எனக்கு இந்த 2ம் பயம். வாக்கிங் போகிறதுல இந்த 2 பயத்தினாலேயே வெளியே வந்து ரோட்டில் வாக்கிங் போகிறதில்ல. பார்க் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட ஓகே வாக்கிங் போயிருக்கலாம். அப்புறம் இந்த வழியெல்லாம் வரப்போ வந்து இதெல்லாம் பயங்கரமாக பாம்பு உள்ள ஏரியா. அது வேறு அடுத்த பயம். கொஞ்சம் உள்ள ஏரியாவா, நடந்து வரப்போ பாம்பெல்லாம் அதிகமாக உள்ள ஏரியா. எல்லா பயமும் சேர்த்து என்ன பண்ணிட்டேன்னா, பேங்க்லேருந்து கிளம்புறப்போ கேமராவை ஆன் பண்ணேன். வீட்டில் வந்து சேர்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தூரம் இருக்குது. அந்த அரை மணி நேரம் கேமரா ஆனில் வச்சுட்டு நடந்து வந்துட்டு ஆனால் நடக்கிறதுக்கு ஒரு சிரமமும் இல்லை. ஏன்னா பெருசாக வெயில் இல்லை. இப்போ மழை இருக்கனால வெயில் இல்லை. இன்னொன்று நடந்து பழக்கம் உள்ளனால அந்த வெயிட்டெல்லாம் குறைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நமக்கு நடக்கிறதுக்கு சிரமமாக இல்லை. அப்புறம் வீட்டில் வந்ததுக்கப்புறம் வந்து நல்ல பசி இருந்துச்சு. நடந்து வந்ததுனால ஃப்ரூட்ஸ் எதுவுமே இப்போது
கையில் அப்போ இல்லை, தீர்ந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வாங்கியிருந்தேன். அப்போ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா வந்து 2 சப்பாத்தியும் எடுத்து கொஞ்சம் சாம்பாரும் வச்சு சாப்பிட்ருந்தேன். சாம்பார் மறுபடியும் கொஞ்சம் தனியாவும் எடுத்து குடிச்சிருந்தேன். எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால. ஸோ என்னோடய லஞ்ச் இன்னைக்கு இப்படி தான் போச்சு. இது கூட வந்து முட்டை வச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் எனக்கு தோணலை. ஏன்னா டைமில் வந்தோடனே அவசர அவசரமாக பசியில் எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஈவினிங் ஒரே ஒரு கொய்யா மட்டும் சாப்பிட்ருந்தேன். கொய்யா அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அதுலேருந்து ஒரு கொய்யாவும் கூட ஒரு கப்பு டீ, இனிப்பு இல்லாமல் ஒரு கப்பு டீயும் எடுத்திருந்தேன். ஸோ என்னோட டே இன்னைக்கு இப்படி தான் போச்சு. உங்களோட டே எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.